இன்றைக்கு உலகில் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய வழக்கொழிந்த எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி நம்முடைய தமிழ் மொழி அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ் மொழிக்கு முதல் இடை கடைன்னு 3 சங்கங்கள் வச்சதோடு மட்டும் இல்லாம அதுல முதல் சங்கத்தை நம்முடைய சொக்கநாத பெருமானே தலைமையேற்று நடத்தினார் அப்படிங்கிற ஒரு பெருமையே நம்ம தமிழ் மொழிக்கு போதுங்க. அதை போய் அடிப்படை இலக்கண வரம்பு கூட இல்லாத மற்ற மொழிகளோட ஒப்பு நோக்கி ஆராய்ச்சி பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய பாவம். இதையெல்லாம் உலகுக்கு நிகழ்த்தி காட்டிய திருவிளையாடல் புராணம் நிகழ்ந்தது. அதை பரஞ்சோதி முனிவர் படைச்சு உலகுக்கு கொடுத்தது. எல்லாத்துக்கும் மேல சொக்கநாத பெருமானே நேரடியாக வந்து அருள் செய்தது அப்படிங்கிற பெருமையெல்லாம் நம்ம பாண்டி நாட்டுக்கு மட்டுமே சாரும் அப்படிங்கிறத கண்ணுதற் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுறத் தெரிந்தாய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் எண்ணிடப்பட கிடந்ததா எண்ணவும் படுமோ அப்படின்னு பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் அருள் செய்கிறார்.